ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு 3வது டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 3வது டாஸ்க்கை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் உங்களுக்கு அந்த டுடே டாஸ்க்குங்கிற ஆப்ஷனில் 3வது டாஸ்க் ஓப்பன் ஆனது ஷோ ஆகிருக்கும். இந்த 3வது டாஸ்கில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஏன் கரோங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் அதை இன்ஸ்டால் பண்ணி அதை சைன் அப் பண்ணணும், அது நம்மளோட நம்பர் மூலியமாக வச்சு. அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணி முடிஞ்சதும் அதில் ப்ரொஃபைலில் ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேருந்து நம்மளோட ரெஃபரல் லிங்க் எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் 6ல் தான் போட்டிருக்காங்க. இந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து நம்ம இந்த டாஸ்க் ஃபார்மில் சப்மிட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ 7th நம்ம பேமெண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்க அப்படின்னா சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் ஏர்ன் கரோ டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோகோ வச்சு ஒரு ஆப் ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இதில் ஓப்பன்னு காட்டுது. உங்களுக்கு இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப் இந்த டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் கீழே லாகின் ஆர் சைன் அப்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மொபைல் நம்பர் மூலியமாக இதை சைன் பண்ணவான்னு கேட்குது. ஸோ அதை மூலியமாகவே சைன் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த செகண்டு நம்மளோட நேம் கேட்டிருக்கு. ஸோ அதில் என்னோடய நேம் போடுறேன். ஸோ என்னோடய இமெயில் ஐடியும் இதில் கேட்டிருக்கு. ஸோ அதோடய இமெயில் ஐடியும் நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. ஸோ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணதும் உங்களுக்கு ஏர்ன்கரோ ஆப்குள்ளே போகும். பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். இதுதான் ஏர்ன்கரோ ஆப்போட டேஷ்போர்ட் பேஜ். இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழே பாட்டமில் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலில் உள்ள ஆப்ஷன்ஸ் நிறைய ஷோ ஆகும். அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஏர்ன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் சொல்லி ஒரு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரெஃபர் அண்ட் ஏர்ன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் கோடு கீழே ஷோ ஆகும். ஸோ இதுக்கு கீழே டேப் டு காப்பின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த லிங்க்கை தான் அங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ எப்போமாவது நமக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதோட லிங்க் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் தான் இது. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணதும் நம்ம லாகின் பண்ணி வச்சுருந்த ஐடிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் டைட்டிலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்னு போட்டுக்கோங்க. ஸோ சூஸ் டைப்பில் நம்ம வெப்சைட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ யூஆர்எல்லில் நீங்கள் இப்போ சேவ் பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீலேப்லேருந்து எனக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டைட்டில் கொடுத்தாச்சு, சூஸ் டைப்பில் வெப்சைட் கொடுத்தாச்சு. யூஆர்எல்லில் நம்ம இப்போ அந்த ஆப் மூலியமாக இருந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. பேமெண்ட்டும் நமக்கு ஆட் ஆயிடுச்சுங்கிறத இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3வது ஒர்க்கு பண்ணுறோம். ஸோ 3வது ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்கனவே 2 ஒர்க் பண்ணதுக்கு 10 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ 3வது ஒர்க்கு 15 ரூபீஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தேர்ட் டெமோ ஒர்க்கை பண்ணணும். ஸோ இவ்வளவு ஈஸியாக தான் நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு எஸ்பிஓ அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா.